லேலத்துல் கதிர் இரவை எதிர்பார்த்து ஆண்கள் பள்ளியில் இருக்கும்போது, பெண்கள் வீட்டில் இருக்கும்போது இந்த ஒரு காரியம் நாம் செய்யாமல் போனால் நஷ்டம் நமக்கு தான். லேலத்துல் கதிர் எங்களுக்கு கிடைக்காது, அது பள்ளியில் இபாதத்து செய்யக்கூடியவங்களுக்கு தான் கிடைக்கும் என்று பல நோயால் பாதிக்கப்படக்கூடியவங்க சொல்வதுண்டு. அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நாங்கள் பள்ளியில் இல்லை, ஹாஸ்பிட்டலில் பெட்டில் இருக்கிறோம், எங்களுக்கு எப்படி லேலத்துல் கதிர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க உண்டு. சில சகோதரிகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், லேலத்துல் கதிர் கிடைக்க நிறைய தொழ வேண்டாமா, குரான் ஓத வேண்டாமா, ஆனால் எங்களுக்கு பீரியட்ஸாக இருக்கிறது, எங்களுக்கு எப்படி அந்த லேலத்துல் கதிர் கிடைக்கும் அப்படின்னு கவலை சொல்லக்கூடிய நிறைய சகோதரிகள் உண்டு. ஒவ்வொரு சகோதரிக்கும், ஒவ்வொரு ஆணுக்கும், ஒவ்வொரு பெண்ணுக்கும், நோயால் பாதிக்கப்படக்கூடியவங்களுக்கும், பீரியட்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கும் லேலத்துல் கதிருடைய அந்த ஒரு புண்ணியம் கிடைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலா ஆலிஹி வஸஹ்பி அல் ஃபைஸின் இப்ரத்துல்லா அம்மாபாத். 83 வருடம் இபாதத்து செய்த அந்த நன்மையை ஒரு இரவில் நாம் பெறுகின்றோம். அப்போ அந்த ஒரு இரவை நாம் நஷ்டமடைந்தால் அதை விட ஒரு முட்டாள் வேற யாராகவும் இருக்க முடியாது. அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும், அதுதான் இன்னைக்குள்ள வீடியோ. நாம் ஒவ்வொருவருமே நம்மளால் முடிய வாய்ப்புள்ளவர்கள் ஜமாத்தாக தொழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வீட்டிலுள்ள பெண்களும் சரி, ஆண்களும் சரி, மகரிப்பு தொழுகையிலிருந்து அவர்கள் ஜமாத்தாக தொழுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். லேலத்துல் கதிர் அந்த ஒரு புனிதமான இரவின் புண்ணியத்தை நாமும் வாங்குவதற்கு, அந்த ஒரு சிறப்பு நமக்கும் கிடைக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒவ்வொரு நாளும், முக்கியமாக ரமலானில் எல்லா நாட்களும், ஒற்றைப்பட்ட இரவுகளில் அவர்கள் செய்த ஒரு அமலை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். லேலத்துல் கதிரை எதிர்பார்த்து ஆண்கள் பள்ளியில் இருக்கும்போது, பெண்கள் வீட்டில் இபாதத்துகளை செய்யும்போது நாம் அந்த ஒரு காரியத்தை செய்யாமல் போனால் நஷ்டம் நமக்கு தான். இனி அந்த காரியம் எதுன்னு தெரிய வேண்டாமா? மகானான அலி பினு அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நாம் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயம், லேலத்துல் கதிருடைய புண்ணியம் கிடைக்க வேண்டும் என்றால் தொழுகை தான் வேண்டும்னு கிடையாது, குரான் ஓதக்கூடியவனாக தான் இருக்க வேண்டும் அப்படின்னு கிடையாது. லேலத்துல் கதிர் கிடைக்க வேண்டும் என்றால் நோயாளியாக இருந்தால், அந்த நோயில் படுத்து கொண்டே அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும், வீட்டில் நோயால் பாதித்திருந்தாலும், அந்த நோயில் படுத்து கொண்டே லேலத்துல் கதிரின் புண்ணியத்தை நமக்கு வாங்க முடியும். சகோதரிகளுக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருப்பது பீரியட்ஸ். அந்த பீரியட்ஸ்லையும் லேலத்துல் கதிரின் சிறப்பை நமக்கு வாங்கலாம். சொல்லப்போனால் அடுத்தவர்களுக்கு கிடைப்பதை விட அதிகமான சிறப்பு கிடைக்கும் அந்த ஹயலுள்ள சகோதரிக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்பது. அந்த பீரியட்ஸாக இருக்கக்கூடிய உம்மாவுக்கும் ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் அடுத்தவர்களுக்கு கிடைக்கும் சிறப்பை விட இரட்டிப்பான சிறப்பை அவர்களுக்கு வாங்க முடியும். ஆச்சரியப்படுத்தக்கூடிய சில வார்த்தைகளை மகானான அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க. ஒருவன் ஓதினால், ரமலானில் ஒற்றைப்பட்ட இரவுகளில் பதில் கிடைக்கக்கூடிய இந்த இரவுகளில் ஒரு அடியான் ஓதினால், அதுவும் இஷாவிற்கு பின் சபஅ மரத்தின் 7 தடவன் அவன் ஓதினால், அதிலும் முக்கியமாக ரமலானில் கடைசி நாட்களில் அவன் ஓதினால், இனி வரக்கூடிய ஒவ்வொரு இரவிலும் அவன் ஓதினால், அவனுக்கு இறைவன் கொடுப்பது, அவனுடைய வாழ்க்கையில் வர இருக்கக்கூடிய அனைத்து வேதனைகளிலிருந்தும் அவனுக்கு இறைவன் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆபத்துகளையும் இறைவன் தடை செய்து விடுவான். 70,000 7 லட்சம் மலக்குமார்களும் அவனுக்கு வேண்டி, அந்த அடியானுக்கு வேண்டி துவா செய்வாங்களாம். எதுக்கு வேண்டின்னு தெரியுமா? இறைவா, இவனை நீ சொர்க்கம் நுழைய வைப்பாயாக, நரகத்திலிருந்து அவனை நீ பாதுகாப்பாயாக, சொர்க்கம் நுழைய வைப்பாயாக என்று மலக்குமார்கள் அந்த அடியானுக்கு வேண்டி துவா செய்து கொண்டே இருப்பாங்களாம். இந்த ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்றால், இந்த ஒரு சூறாவை 7 தடவை ஓதுகின்ற அந்த அடியானுக்கு கிடைக்கும் என மகானான அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நமக்கு கற்றுத்தருகிறாங்க. இன்னும் அவர்கள் கூறக்கூடிய மற்றொரு விஷயம், ஒரு மனிதன் ஃபஜர் தொழுதுவிட்டு இந்த சூறாவை 7 தடவை ஓதினால், ரமலானில் இந்த கடைசி நாட்களில் அவன் ஓதினால், ஃபஜருடைய தொழுகைக்கு பின் 7 தடவை அவன் ஓதினால், மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, அனைத்து கவலை சம்பந்தமான விஷயங்களிலிருந்தும், அனைத்து அவன் சுமந்து கொண்டிருக்கின்ற அந்த கடன்களிலிருந்தும் அல்லாஹு தாலா அவனை பாதுகாத்து விடுவான். அந்த ஒரு கடனிலிருந்து அவன் தப்பித்து விட்டான்.
இனி யாரெல்லாம் நம்மை ஏமாற்றுகிறாங்களோ, யாரெல்லாம் நம்மை ஏமாற்றுவதற்கு வேண்டி காத்திருக்காங்களோ அவர்களிடத்திலிருந்து தப்பிப்பதற்கு இந்த சூரா நமக்கு காரணமாகிறது. வஞ்சனை செய்கிறாங்களோ அவர்களிடத்திலிருந்து தப்பிப்பதற்கு இந்த சூரா நமக்கு காரணமாகிறது, நமக்கு காவலாக இருக்கிறது. மற்றொரு முக்கியமான சிறப்பு, நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்களில், கடைசி நாட்களில் எல்லா நாட்களும் 5 நேர தொழுகை பிறகு அவன் ஓதினால் அவன் நினைத்து கூட பார்க்காத வகையில் இறைவன் அவனுக்கு ரிஸ்கை வழங்குவான். அப்போ எல்லா தொழுகை பிறகு 7 தடவை அவன் ஓதினால், 5 நேர தொழுகை பிறகு அவன் ஓதினால் அவன் நினைத்து பார்க்காத வகையில் அல்லாஹு தாலா ரிஸ்கை ஏற்படுத்தி கொடுப்பான். நாம் நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டோம். யார் மூலமாவது அல்லாஹு தாலா நமக்கு ரிஸ்கை கொண்டு சேர்ப்பான். யார் மூலமாவது பணம் என்பது நம்மை தேடி வரும். மனிதர்கள் மூலமாகவும் மலக்குமார்கள் மூலமாகவும் பணம் என்பது நம்மிடத்தில் வந்து சேரும். இன்னும் ஒரு அடியான் எல்லா தொழுகையின் பிறகு 3 தடவை இந்த சூறாவை ஓதினால் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட அவன் பயப்பட வேண்டிய தேவையில்லை. எதை நினைத்து, செய்வினை நினைத்து, கண் திருஷ்டியை நினைத்து, பொறாமை நினைத்து அவன் பயப்பட வேண்டிய தேவையில்லை. எதுவும் அவனை பாதிக்காமல் ரப்பு அவனை பாதுகாத்து விடுவான் என்று மகானான அபுதாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நமக்கு கற்றுத்தருகிறாங்க. இன்னும் அவர்கள் கூறக்கூடிய மற்றொரு விஷயம், ஒரு அடியான் ஃபஜருக்கு பின்னரும் மஹரிப்புக்கு பின்னரும் அவனுக்கு பிடித்த எண்ணிக்கையில், அவனுக்கு முடியக்கூடிய எண்ணிக்கையில் ஓதினால், அது 1ஆக இருந்தால் 1, 2ஆக இருந்தால் 2, 3, 4, 5 அப்படி எவ்வளவானாலும் அவனுக்கு முடியக்கூடிய வகையில் அவன் ஓதினால் ஷைத்தானுடைய தொந்தரவிலிருந்து, நாம் செய்யக்கூடிய பாவம், நாம் சம்பாதித்து வைத்திருக்கும் ஹராமான விஷயங்கள் எல்லாமே வருவது யார் காரணமாக? அந்த ஷைத்தான் காரணமாகத்தான். அந்த ஷைத்தானுடைய தொந்தரவிலிருந்து ரப்பு நம்மை பாதுகாத்து விடுவான். நாம் செய்ய வேண்டியது மஹரிப்பு தொழுகைக்கு பின்னரும் ஃபஜர் தொழுகைக்கு பின்னரும் உங்களுக்கு முடியக்கூடிய எண்ணிக்கையில் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். இந்த ரமலானுடைய இந்த நாட்களில், பொக்கிஷமான இந்த நாட்களில் ஓதிக்கொள்ளுங்கள். இனி ஒரு அடியான் வெள்ளிக்கிழமையில் 1000 தடவை அவன் ஓதினால் அவனுடைய மரணத்திற்கு முன்னதாக அவன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவனுடைய அவனுடைய கண்களை கொண்டு அவன் காணாமல் அவன் மரணம் அடைய மாட்டான் அப்படின்னு நமக்கு கற்றுத்தருகிறாங்க. அப்போ நம்மிடத்தில் வருகிறது ஒரு புனிதமான மகத்தான ரமலானுடைய ஒரு வெள்ளிக்கிழமையும் நம்மிடத்தில் வருகிறது. அந்த வெள்ளிக்கிழமையில் ஏதாவது தேவைகளை மனதில் நியத்தாக வைத்து 1000 தடவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த தேவை உங்களுக்கு நடந்து கிடைக்கும். அதை போலவே யாத்திரை செல்லும் போது பயணத்தில் நீங்கள் ஓதினால் உங்கள் பயணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் ரப்பு உங்களை பாதுகாத்து விடுவான். அப்போது அந்த பயணத்தில் ஏதாவது ஒரு ஆபத்து இறைவன் வைத்திருந்தா கூட அந்த ஒரு ஆபத்தை உங்களுக்கு அல்லாஹு தாலா தடை செய்து விடுவான். இனி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நமக்கு கிடைக்கக்கூடிய ஆஃபராகும் ரமலானுடைய இந்த நாட்கள் என்பது நம்மிடத்தில் வருகின்றது. நாம் இருக்கக்கூடிய இந்த அழகிய நாட்களில், இந்த இரவுகளில், ஒற்றைப்பட்ட இரவு என்று காத்திருக்காமல் நாம் இருக்கக்கூடிய இந்த 23, 24, 25, 26, 27, 28 இன்னியுள்ள இரவுகளில் நாம் நியத்து வைக்க வேண்டும், நான் இந்த சூறாவை 1000 தடவை ஓதுவேன் என்று. இனி அந்த சக்தி மிகுந்த சூறா எது? அப்போ அந்த சக்தி மிகுந்த சூறா எது? திருமறை குரானில் அல்லாஹு தாலா அந்த இரவை பற்றி சிறப்பித்து கூறுகிறான். 97வது சூறா ஆன சூரத்துல் கதிர், இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்துல் கதிர் என்று அல்லாஹு தாலா சிறப்பித்து கூறக்கூடிய சூறா தான் சூரத்துல் கதிர். அதாவது 83 வருட காலம் நீங்கள் என்ன நன்மை செய்கிறாங்களோ அதற்கு கிடைக்கக்கூடிய அதைவிட இரட்டிப்பான கூலியை நாம் ஒரே இரவில் அடைகின்றோம். அப்போ அந்த இரவிற்கு எவ்வளவு பவர் இருக்கிறது! மலக்குமார்களும் ஜிப்ரல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நம் இறங்கி வரக்கூடிய ஒரு இரவாகும். அல்லாஹு தாலாவின் கட்டளைப்படி அவர்கள் இறங்கி வரக்கூடிய ஒரு இரவையாகும் நாம் அடைய இருக்கின்றோம், காத்திருக்கின்றோம். அப்போது நாம் ஒவ்வொருவருமே நெய்யத்து வைத்து விடுவோம். 1000 தடவை இந்த சூரத்துல் கதிர் 97வது சூறா ஆன சூரத்துல் கதிரை நான் ஓதுவேன் அப்படின்னு உங்களுடைய தேவைகளை மனதில், இதுவரை நடக்காத தேவைகளை மனதில் நெய்யத்தாக வைத்து இந்த சூறாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். இறைவன் உங்களுடைய ரிஸ்கை விசாலமாக்கி தருவான். நீங்கள் நினைத்து பார்க்காத இடத்திலிருந்து உங்களுக்கு ரிஸ்க் கிடைக்கும். நீங்கள் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய, பயந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கூடிய கடன் என்பது உங்களுக்கு விலகி கிடைக்கும். நாம் பயப்படக்கூடிய ஆபத்து, வேதனை, சிரமங்கள் நமக்கு வராமல் இறைவன் நம்மையும், நமது குடும்பத்தினரையும், நமது கணவரையும், மனைவியையும், நமது பிள்ளைகளையும், நமது தாய் தந்தையும் நமது ரப்புல் ஆலமீன் பாதுகாத்து விடுவான்.
இபாதத்துகளில் மூழ்கி இருக்கக்கூடியவங்களின் பக்கத்தில் வந்து மலக்குமார்களும் ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாமும் வந்து துவா செய்வாங்களாம். அப்போது இந்த ஒரு இடத்தில் மலக்குமார்களும் ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வரக்கூடிய இந்த ஒரு இரவை நாம் நஷ்டமடைந்த கூடாது. இந்த சூரத்துல் கதிரை 1000 தடவை உங்களுக்கு ஓத முடியவில்லை என்றால் உங்களுக்கு முடிந்த எண்ணிக்கையிலாவது நீங்கள் நியத்து வைத்து ஓதிக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ். இன்னும் நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று நமக்கு தெரியாது. அடுத்த ரமலானில் யாரெல்லாம் இங்கிருப்போம், யாரெல்லாம் கபரில் இருப்போம் என்று அல்லாவுக்கு மட்டுமே தெரியும். அதனால் இந்த இரவுகளை நீங்கள் நஷ்டமடைந்து விடக்கூடாது. ஒற்றைப்பட்ட இரவு என்று காத்திருக்காமல் இன்றைய தினத்திலிருந்தே இந்த சூரத்துல் கதிரை நியத்து வைத்து ஓதிக்கொள்ளுங்கள்.